கொழும்புவில் நடைபெற்று வரும் வாக்குப்பதிவு குறித்த விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீமிடம் கேட்கலாம். சலீம், கொழும்புல அனைத்து பகுதிகளிலும் வாக்குப்பதிவு தொடங்கிடுச்சா? அனைத்து பகுதிகளிலும் வாக்குப்பதிவு துவங்கியது. கொழும்பு அப்படிங்கிறது இலங்கையோட வர்த்தக தலைநகரம். இங்க மக்கள் எல்லாம் விறுவிறுப்பா வராங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஒரு வாக்குச்சாவடி கொழும்புல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மக்கள் வாக்குச்சாவடிக்குள்ள போயிட்டு இருக்கிறத நீங்க இப்போ ரொம்ப கிளியரா பார்க்கலாம். கொழும்புல, அதாவது நம்ம ஊர்ல நாம எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல தான் போய் ஓட்டு போடுவோம். இந்த ஊர்ல அந்த மாதிரிலாம் கிடையாது. பேலட் பாக்ஸஸ் தான் எல்லாம் தூக்கிட்டு போறதை நேற்று நம்ம பார்த்திருப்போம். இன்னும் அந்த வாக்கு சீட்டில் தான் இன்னும் இவங்க அந்த ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை கள்ள ஓட்டு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்தல் ஆணையர்கிட்ட கேட்க நேரிட்டது. தேர்தல் ஆணையர் என்ன சொல்றாருன்னா, இல்ல போலீஸ்க்கு கண்டவுடன் தலையில் சுட நாங்கள் உத்தரவு போட்டிருக்கோம். அந்த மாதிரி யாராவது கள்ள ஓட்டு போட்டாலோ அல்லது யாராவது தேர்தல் முறைகளை இங்கே சீர்குலைப்பு செய்தாலோ அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலங்கையில் இது ஒரு ஸ்கூல், இது ஒரு போலிங் ஸ்டேஷன். இப்பொழுது மக்கள் இங்கே தான் வாக்கு அளிச்சுட்டு வெளியே வர்றதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. மக்கள் எல்லாம் கியூவில் நின்று வாக்களிக்கிறாங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் நம்ம போய் பட்டன் அழுத்தி ஓட்டு போடுவோம். ஆனால் இலங்கையில் அப்படி இல்லை. முதல்ல எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடுவாங்க. அந்த கட்சியை சேர்ந்த 3 எம்பிக்கள் யார், அவங்களுக்கு பிடித்த 3 எம்பிக்கள் யார் எம்பியாக தேர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிடுவாங்க. மிகப்பெரிய வித்தியாசம் நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் என்ன அப்படின்னா, நம்ம ஊர்ல எப்படி தலைவர்களை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக தெரியும். இந்த ஊரில் விகிதாச்சார அடிப்படையில் எம்பிக்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். நம்ம ஊருக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இலங்கையில் இந்த வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மற்றபடியா இதுவரைக்கும் அமைதியாக இருக்கிறது. போலீஸ்க்கு தேர்தல் ஆணையம் முழு அதிகாரம் கொடுத்திருக்கு. யாராவது பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா கண்டவுடன் தலையில் சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதனால பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க காவலர்கள், துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. சலீம், வாக்குப்பதிவு அமைதியா நடக்க தேர்தல் ஆணையம் சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே ஜனவரி 8ஆம் தேதி நடந்த அதிபர் தேர்தலில் நாங்கள் எப்படி வெற்றிகரமாக நடத்தினோம் அப்படின்னா, முக்கியமாக அப்பவே நாங்கள் ஒரு உத்தரவு கொடுத்திருந்தோம். தேர்தல் ஆணையம் கண்டவுடன் யாராவது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்கன்னா சுடுங்கன்னு சொல்லியிருந்தோம். இந்த முறையும் கண்டவுடன் தலையில் சுடுங்க யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கோம். எந்த ஒரு அசம்பாவிதத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, இந்த எலெக்ஷன் பிரச்சாரம் ஆரம்பிச்சது இல்லையா, இப்ப இந்த கடந்த 1 மாதம் நடந்து கொண்டிருந்தது தேர்தல் பிரச்சாரம். இதுல மட்டும் 10 துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடந்திருக்கு. 2 பேர் உயிர் இழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது மட்டும் இல்லாம நிறைய சண்டை சச்சரவு இந்த அரசியல் கட்சிகளுக்குள்ள நடந்திருக்கு. தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க, தேர்தலுக்கு முன்னாடி எவ்வளவு வேணா சண்டை போட்டுங்க உங்களுக்குள்ள, ஆனா ஓட்டு போட அன்னைக்கு மக்கள் வரும்போது மக்களை யாருக்காவது தொல்லை கொடுத்தாலோ துன்புறுத்தினாலோ கள்ள ஓட்டு போட முயற்சி பண்ணாலோ பூத் கேப்சரிங் செய்ய முயற்சி பண்ணாலோ கடும் நடவடிக்கை, துப்பாக்கி சூடை தவிர வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு எப்படி இவ்வளவு பவர் வந்தது அப்படின்னா, அதிபர் பதவியில் மாற்றம், அதாவது அதிபர் பதவிக்கு சிறிசேனா வந்த பிறகு அவர் என்ன பண்ணாரு, பிரதமராக ரணில் விக்ரமசிங்கேவை நியமித்தார். நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வந்து தேர்தல் ஆணையத்திற்கு சிறப்பு அதிகாரம் கொடுத்திருக்காங்க. அதை முழு அளவில் நாங்கள் பயன்படுத்தி வரோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தகவல் சொல்றாங்க. ரோட்ல ஏதாவது வாகனம் போனா அதை மறித்து ஓனரை இறக்கி விட்டுட்டு அதை தேர்தல் ஆணையத்திற்கு அந்த வாகனத்தை கொண்டு வரும் அதிகாரம் இருக்கு. ஒரு பில்டிங்கை நாங்கள் போய் ஆக்கிரமிக்கும் அதிகாரம் எங்களுக்கு இருக்கு தேர்தல் சம்பந்தமாக. அதனால எங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு. முழுமையாக அதை நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம். அதனால தேர்தல் அமைதியாக நடைபெறும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க.